இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் கூட நாம் கனிகளை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே கலாத்திய நிருபம் 5ஆம் அதிகாரம் அதன் 23வது வசனம் சாந்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சாந்த குணம் என்பதை தேவன் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறார். ஆவியின் கனிகளிலே சாந்த குணம் 8வது குணமாக தேவன் நம்மிடத்தில் வைத்திருக்கிறார். ஆவியானவர் நம்முடைய குணாதிசயங்களை சாந்தமா அமைதியான ஒரு வாழ்க்கைக்குள்ள கொண்டு போகும்படிக்கு தேவன் இந்த குணத்தை நம்மிடத்தில் வைத்திருக்கிறார். ஆவியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் சாந்த குணத்தை எதிர்பார்க்கிறார். ஏன்னா எந்த ஒரு காரியங்களாக எடுத்தறிந்து பேசுகிற ஒரு குணாதிசயம் நம்மிடத்தில் இருக்குமானால் அதை மாற்றும்படிக்கு சாந்தப்படுத்து, நீ அமைதி பண்ணு, நீ பொறுமையோடு இரு. அந்த பொறுமை ஒரு அமைதி, ஒரு தாழ்மையான ஒரு பேச்சுல, நம்முடைய ஒரு செயல்பாடு காரியங்கள்ல எல்லாத்திலையும் ஒரு சாந்த குணமாட்டு இருந்து அந்த காரியத்தை நீ நிவர்த்தியாய் செய்து முடி என்பதற்காகவே தேவன் இந்த கனியை குறித்து தேவன் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் கொடுத்த நோக்கம் நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்ம தொழில் காரியங்கள் எதுவா இருந்தாலும் ஒரு அமைதியான ஒரு காரியத்துக்குள்ளே ஒரு காரியத்தை எடுத்த உடனே எடுத்து நம்ம மாற்றி விடலாம் என்று எண்ணாதபடிக்கு பொறுமையோடு இருக்கும்போது, சாந்தத்தோடு குணமோடு இருக்கும்போது தேவன் அதுல ஒரு மாற்றத்தை கொடுக்க வல்லமையாய் இருக்கிறார். அது நன்றாகவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சாந்த குணத்தோடு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை காரியங்கள் தடைகள் எல்லாம் மாற்றி நம்முடைய அந்த சரியான பாதைக்குள்ள தேவன் நம்மளை கொண்டு போவார். அதற்காக தான் தேவன் நம்மிடத்தில் சாந்த குணத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.